ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டுக்கிறேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. ரெண்டு ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த ரெண்டு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் தான் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் தான் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒயிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வரும். அதில் போய்க்கோங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணி போகிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன். வேணா டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண சொல்லி உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். அதை வந்து ஸ்டார்டிங் வந்து வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே மூவ் டைம்ஸ் போய் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை வந்து நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பற்றில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைன் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய் வேணும் மேலும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1 by 1. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 4-5 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் மார்க் பண்ணிக்கிறதோ அத்தனை இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன் நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கு கீழேயே ஷேக் அவுட் ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான சிசி இருக்கும் ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் அதுலேருந்து தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிசி அதாவது அந்த ஷேக் அவுட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும் மேலே. அந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தால். அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
அதை செலக்ட் பண்ணி அந்த காப்பி 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பீட் மேப் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு எகைன் அந்த ப்ளஸ் போர்டு பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அங்கே காப்பி பண்ண சிசி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிருக்கும். இது இப்படி தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு இந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளூ லேயர் வந்து அதாவது கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு லேயருமே. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜில் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன் நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த ப்ரீசெட்டை வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் 3 இமேஜ் இருக்கும். 3 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் வந்து சொல்கிறேன் எது இல்லைன்னு, நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தெரியும். டபுள் ரெட்லைன் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இமேஜ் வரும். அதாவது ஃபஸ்ட்டு 3 இமேஜில் மட்டும் இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 3 இமேஜில் மட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எகைன் ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். 2வது இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் வந்து எங்கே மார்க் பண்ணிக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. அதாவது இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5.18 இந்த செகண்ட் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இன்னொரு டபுள் ரெட்லைன் ஸ்டார்ட் ஆகிற வரலாம் அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிடுங்க. 5.18 அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் டைப்பான எஃபெக்ட் கரெக்டாக இந்த செகண்ட் இப்போ நான் வச்சுக்கிற இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கே விட்டுருக்கோமோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் நீங்கள் தேர்ட் டைப்பான எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது 5 இந்த செகண்டில் வச்சுக்கங்க. கரெக்டாக 6.57 இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரல இந்த தேர்ட் டைப்பான எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் எப்படி 3 டைப்பான எஃபெக்ட்டும் எந்தெந்த டியூரேஷன் வந்து ஆட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் பார்க்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சிருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சிருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சிருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.